சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போய் உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு சொல்லி இருக்கிறாங்க நேருவின் மீது எஃப்ஐஆர் போடுங்க. அதற்கும் மாநில அரசு எஃப்ஐஆர் போடுங்க. அருமை சொந்தங்களே, செந்தில் பாலாஜி கூட புலால் சிறையில 471 நாள் தான் இருந்தார். நேரு அண்ணன் எத்தனை நாளைக்கு இருப்பார் தெரியல. நேற்று பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஊழல் வழக்கில் திமுக அமைச்சர் நேரு எத்தனை நாள் சிறையில் இருப்பார் என தெரியவில்லை என கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருந்தது, அதை விட படு மோசமாக 2021 26 வரை அந்த ஆட்சி இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் இந்த தொகுதியில நம்முடைய டிடிவி அண்ணன் அவர்கள் நேரடியாக போட்டியிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் டிடி அவர்களுடைய அன்பு தம்பி குக்கர் சின்னத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஒரு யானை காதிலே புகுந்த கட்டெரும்பாக நம்முடைய திருச்சி மேற்கு தொகுதியிலே உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று இறங்கியிருக்கின்றார்கள். காரணம், எனக்கு தமிழகத்தில் ஒரு ஊழல் அமைச்சர் மிகப்பெரிய ஊழல் செய்து வெளியே சுத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அது அண்ணன் KN நேரு அவர்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஐயா, நம்முடைய அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அல்ல, 2 கடிதம் அல்ல, 3 கடிதம். முதல் கடிதத்தை எழுதுறாங்க, பணத்தை வாங்கி கொண்டு வேலை கொடுக்கிறார், 888 கோடி ரூபாய் ஊழல். முதல் கடிதம். தமிழக அரசு நேரு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை விடுங்க, ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடலீங்க, முதல் தகவல் அறிக்கையை கூட போகல. இரண்டாவது கடிதம் அமலாக்கத்துறை எழுதுறாங்க, கான்ட்ராக்ட் கொடுப்பதிலே ஊழல், அதற்கு பணம் வாங்கியது 1020 கோடி ரூபாய், அதுக்கும் எஃப்ஐஆர் போடலீங்க ஐயா, முதல் தகவல் அறிக்கை போடல. மூன்றாவது கடிதம் எழுதுறாங்க, டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பணம் வாங்குறாரு, கேஷ் ஃபார் டிரான்ஸ்பர் ஸ்கேம், அதற்கு 365 கோடி ரூபாய், அதற்கும் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போடல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போய் உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு சொல்லி இருக்கிறாங்க நேருவின் மீது எஃப்ஐஆர் போடுங்க. அதற்கும் மாநில அரசு எஃப்ஐஆர் போடுங்க. அருமை சொந்தங்களே, செந்தில் பாலாஜி கூட புலால் சிறையில 471 நாள் தான் இருந்தார். நேரு அண்ணன் எத்தனை நாளைக்கு இருப்பார் தெரியல. ஏன்னா 3 தனித்தனி கேஸ். இது ஒன்றொன்றும் ஆதாரத்தின் அடிப்படையில் சாதாரணமா இல்லைங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் வாட்ஸ்அப்ல யாரு பணம் கொடுத்தா, எங்க பணம் கொடுத்தா, யாரு பணம் வாங்கினா அந்த கால் லிஸ்ட் கொடுப்பாங்க ஐயா. ஒரு வேலைக்கு நம்ம கிடைக்குதுன்னா கால் லிஸ்ட் எந்த புரோக்கர் கொடுத்தாங்க முழுவதுமாக நேரு அவர்கள் மட்டுமல்ல, சகோதரர்களும் சேர்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஆரம்பிச்சு நேரு அவர்களுடைய அண்ணன்மாரில் இருந்து PA வரைக்கும் ஐயா, ஒரு கேஸுக்கே 471 நாள்னா 3 கேஸுக்கு யோசிச்சுங்க. அதனால அருமை சொந்தங்களே, திரு அண்ணன் KN நேரு அவர்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.